அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்கு விடாமுயற்சி திரைப்படம் ஒரு வழியாக இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. மகிழ் திருமணியோட இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா கேசன்ட்ரா, ஆரவ் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம ராக்ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கடந்த பொங்கலுக்கே வெளியாக இருந்த இந்த திரைப்படம் அப்படி இப்படின்னு டிலே ஆகி இன்னைக்கு ஒரு வழியாக ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ படத்தை ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் கண்டிப்பாக கோடி கோடியாக வசூல் பண்ணிடும், ரசிகர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணி தீத்துருவாங்க, அதெல்லாம் ஓகே. திரைப்படம் விடாமுயற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த படத்தினுடைய கதை. அஜர்பைஜான் நாட்டு தலைநகர் பாக்குவில் தன்னுடைய மனைவி கயல், அதாவது த்ரிஷா கூட வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அர்ஜுன், அதாவது நம்ம அஜித்குமார். இருவருக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகளான நிலையில சில மனஸ்தாபங்கள் காரணமாக அர்ஜுன் கிட்ட இருந்து விவகாரத்து பெற விரும்புறாங்க கயல். அதற்கான காரணத்தையும் அதற்கு பின்னால் உள்ள நியாயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு அர்ஜுன். விவகாரத்து வாங்குற வரைக்கும் தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறதுக்கு முடிவெடுக்கக்கூடிய கயலை அங்க விட்டுட்டு வர்றதுக்கு கார்ல கூட்டிட்டு போறாரு அர்ஜுன். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஊரோ செல்போன் சிக்னலோ எதுவுமே இல்லாத ஒரு பாதையில் கார் வந்து ரிப்பேர் ஆகிட்டு நின்றுது. அங்கே தன்னுடைய கண்டெய்னர் லாரியில் வந்துட்டு இருக்காரு ரக்ஷித், அதாவது அர்ஜுனும் அவருடைய மனைவி தீபிகா, அதாவது ரெஜினா கேசன்ட்ராவும். கையில் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் விடுறதா சொல்லிட்டு அவரை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காணாமல் போகிறாங்க கையல். அவங்க எங்கே போனாங்க, மனைவியை அர்ஜுன் மீட்டாரா, அர்ஜுனுக்கும் அவருக்குமான உறவு இறுதியில் என்னவானது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகிழ் திருமணி இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த விடாமுயற்சி. மனைவியுடனான உறவை அணுகிற விதம், ஆர்ப்பாட்டம் இல்லாத காதல், பதற்றம், ஆற்றாமை அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமான நடிப்பை ரொம்பவே நேர்த்தியாக வழங்கியிருக்காரு அஜித்குமார். 1-2 ஆக்ஷன் காட்சிகளை தவிர வேற ஆக்ஷன் காட்சிகளே இல்லாததால அஜித்குமாரின் ஆக்ஷன் முகத்திற்கு பெரிய அளவில் வேலை கிடையாது. நிறைய இடங்கள்ல நடிச்சதை தாண்டி உண்மையான அஜித்குமார் கேரக்டரை பிரதிபலிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் ரொம்பவே உணர்வுபூர்வமாக இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காதலை கொண்டாடுற இடத்துலையும் தன்னுடைய திருமண உறவு குறித்து உடைச்சு பேசுகிற இடத்துலையும் தன்னோட அழுத்தமான நடிப்பால் கதாபாத்திரத்தை இன்னமுமே ஆழமாக்கியிருக்காங்க த்ரிஷா. ஆக்ஷனும் ஸ்டைலும் நிறைந்த பாத்திரமாக அர்ஜுன் தொடக்கத்தில் பயங்கரமாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாலும் இரண்டாவது பாதியில் அவருக்கு பெரிய அளவில் வேலை இல்லாமல் போயிடுது. தன்னுடைய துடிப்பாலும் மிரட்டான நடிப்பாலையும் படத்தில் தனிச்சு தெரியுறாங்க ரெஜினா கேசன்ட்ரா. ஆரவ், ரம்யா சுப்ரமணியன் ஆகியோர் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு எந்தவித அழுத்தமும் இல்லாத கதாபாத்திரங்களில் ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. வெறும் மண்மேடுகளை கொண்ட அஜர்பைஜான் நாட்டு புறநகர் நிலவியலை தன்னுடைய கேமரா கோணங்களால் கலர் டோனாலையும் கடத்தி இந்த சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லருக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ். விடாமுயற்சி திரைப்படத்தில் ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒளிப்பதிவை சொல்லலாம். கண்டிப்பா வர நாட்களில் அவருடைய ஒளிப்பதிவு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆக்ஷன்லையும் சேசிங்லையும் தொடக்கத்தில் வரக்கூடிய பின்கதையை, அதாவது அந்த பிளாஷ்பேக்கை சுவாரஸ்யமான கட்களால் சொன்ன விதத்திலையும் படத்தின் திரைமொழிக்கு வலு சேர்த்திருக்கக்கூடிய NB ஸ்ரீகாந்தின் படத்தொகுப்பு சோர்வடையும் சில இடங்களில் ஏனோ காட்சிகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ண தவறி இருக்கு. அனிருத்துடைய இசையில பத்திக்கிச்சு பாட்டு மட்டும் அஜித்குமாருக்கும் பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டா ஸ்கிரீன்ல வந்துட்டு போகுது. திரைக்கதையின் மீட்டர்லேயே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வரக்கூடிய அனிருத்தின் பின்னணி இசை சில ஆக்ரோஷ காட்சிகளில் மட்டுமே ஒற்றை வெடியாக வெடிச்சிருக்கு. காருக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை காட்சியில ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷோட சேர்ந்து சண்டை வடிவமைப்பாளர் சுப்ரீம் சுந்தர் கொடுத்திருக்கக்கூடிய உழைப்பை விசில் சத்தத்தில் உணர முடியுது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த சீனை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன், கயல் இவங்க 2 பேருக்கும் இடையேயான காதல், திருமணம், திருமணத்திற்கு பிந்தைய உறவு சிக்கல் போன்றவற்றை பேசியபடி தான் படம் ரொம்ப ஸ்லோ பர்னிங்கா தான் தொடங்குது. 3 காலகட்டத்தை விவரிக்கக்கூடிய இந்த பகுதியில் அஜித்குமாரின் தோற்றம் முன்னுக்கு பின்னாக இருக்கிறது சிறிது குழப்பத்தை தந்தாலும் கூட காதலையும் திருமணத்தையும் முதிர்ச்சியோட அணுகிய விதத்தினால இந்த பகுதி ரொம்பவே அழுத்தமா நம்மளுடைய மனசுல பதிஞ்சிருது. ஒரு பயணத்தில் தொடங்கக்கூடிய பிரச்சனை, அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த சிக்கல்கள் பூதாகரமாகும். அதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நகரக்கூடிய இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே ஒரே நேர்கோட்டிலேயே தான் இறுதி வரைக்கும் பயணிக்குது. அதுல எந்த விதமான ஹை மூமெண்ட்ஸோ லோ மூமெண்ட்ஸோ இல்ல. இந்த நேர்கோட்டு அணுகுமுறையும் அஜர்பைஜானின் நிலப்பரப்பும் இந்த திரைக்கதையை தொடக்கத்தில் ரசிக்க வச்சாலுமே கூட சுவாரஸ்யமான திருப்பங்களும் ரசிக்க வைக்கும் காட்சிகளும் இல்லாததுனால அஜித்குமார் ஆஹா ஓஹோன்னு ரசிக்க முடிஞ்சாலும் இன்டர்வல் கிட்டேயே கிட்டத்தட்ட படம் வந்து அட போங்கயா என்னையா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்னஸ் மூடுக்கு நம்மளை எடுத்துட்டு போயிடுது. வெவ்வேறு கதாபாத்திரங்கள், அவற்றுக்கான பின் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க வரக்கூடிய கிளை கதைகள் ஒரு சிலது சுவாரஸ்யமா இருந்தாலும் அவை சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான மைலேஜை எங்கேயுமே கூட்டுறதுக்கு பயன்படல. மேலும் அஜித்குமார் அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு தொடக்கத்தில் பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. கொடுக்குற பில்டப்லாம் வச்சு செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஏதோ தெரிக்க போது போல, வெடிக்க போது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பிற்பகுதியில் அதற்கான காட்சிகள் எதுவுமே ப்ராப்பராக எழுதப்படலை. அறிவுபூர்வமாகவும் சுவாரஸ்யமாகவும் மட்டுமே அந்த கதாபாத்திரம் எதுவுமே செய்யாதது உண்மையாகவே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். சுவாரஸ்யம் கூட்டக்கூடிய விசாரணை காட்சிகள், திரைக்கதையை ஆழமாக்கும் லேயர்கள், பட்டாசான திருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல்
அஜர்பைஜானின் வெறுமையான மண்மேடுகளை போலவே காட்சியளிக்கிறது படத்தினுடைய இரண்டாவது பாதி திரைக்கதை. ரெஜினா பாத்திரத்தின் ஃபிளாஷ்பேக் அபத்தமாக தெரிஞ்சாலும் அவங்க நடத்தக்கூடிய மைண்ட் கேம், திருமண உறவு சிக்கலால் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் மைலேஜ் போன்றவை ஒரு சில ஆறுதல்கள் இந்த படத்தில். டெக்னிக்கலாகவும் ஒன்லைனாகவும் ரசிக்க வச்சாலும் சுவாரஸ்யமும் மெனக்கெடலும் இல்லாத இந்த தட்டையான திரைக்கதையினால் இந்த விடாமுயற்சி ஜஸ்ட் வெறும் ஒரு ஆவரேஜ் முயற்சியாகவே எஞ்சி நிற்குது. ஸோ படமாக இது எப்படி இருக்குது, தேட்டரில் போய் பார்க்குற அளவு ஓர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தேட்டரில் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏகே ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு மொத்த படத்தையும் தன்னுடைய ஷோல்டர்ஸில் ஒரு ஒன் மேன் ஷோ காமிச்சு அஜித்குமார் அவர்கள் தாங்கி நிற்கிறாரு. ஆனால் அஜித்குமாரோடைய படம்னாலே இப்படி தான் இருக்கும், மாஸ் மசாலா கமர்ஷியல் அப்படின்னு நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சினிமா ரசிகனா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் இந்த விடாமுயற்சி எஞ்சி நிற்குது. மற்றபடி இன்னமுமே மெனக்கிட்டு இருந்தால் இதை வேறு மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஏதோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் படம் பார்த்து முடிக்கிற நமக்கு வராமல் இல்லை. எது எப்படியோ 2 வருஷம் கழிச்சு அஜித்குமார் ஆன் ஸ்க்ரீனில் அதுவும் த்ரிஷாவோட ஜோடியாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஸ்டென்ட் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை வந்து தியேட்டரில் ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது எதிர்பார்த்து போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் விடாமுயற்சி படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.